வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை எப்படி அமெரிக்கா தட்டி தூக்குனாங்க அப்படிங்கிற ரகசியத்தை இப்போ யுஎஸ்ஏவை வெளியிட்டிருக்காங்க. ஒலி ஆயுதம், ஒரு சவுண்டை வச்சு எப்படி மனிதர்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத அமெரிக்கா கற்று வச்சிருக்காங்க. அதற்கான எக்யூப்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை வச்சு ஈரானுடைய கமினி அவர்களை தூக்குறதுக்கான வேலையை அமெரிக்கா செய்ய போகுதா? என்ன பிளான் அமெரிக்காவுக்கு இருக்குது? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஈராக் மீது அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான கோபம் ஒன்று இருக்குங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையையும் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அடுத்து நீதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, எதனால் ஈராக் மீது அமெரிக்காவுக்கு கோபம்? ஈரான் மேலே இயற்கையாக கோபம் இருக்குது, ஓகே, புரியுது. பட் ஈராக் என்ன செஞ்சாங்க? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. என்னப்பா சவுண்டுங்கிற, வேவுங்கிற, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த காட்சிகளை பாருங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய அந்த சவுண்டு வெப்பன். சரியா? இந்த வெப்பனை வச்சுதான் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவையும் அவருடைய மனைவியையும் கைப்பற்றி கடத்திட்டு போனாங்க. அப்போது பாதுகாவலர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய நபர்கள்லாம் என்ன ஆச்சு, அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கான காரணமே இந்த வெப்பன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டால், ரகசிய ஒளி ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் சோனிக் வெப்பன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். அமெரிக்கா வெனிசுலாவில் அத்தகைய ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அவங்கள தூக்குறாங்க அப்படின்னு. அந்த இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். இப்போது ரஷ்ய இராணுவ ஆய்வாளர் விக்டர் லிடோகின் அப்படிங்கிற நபர் ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இது போன்ற விஷயம் நீண்ட காலமாக அறியப்பட்டது தான், ஆனால் அதெல்லாம் தியரிட்டிக்கலாக இருந்துச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக அமெரிக்கா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய அதிபரை பிடிப்பதற்கு இப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும்னு அமெரிக்கா சாதனை படைச்சிருக்காங்க உண்மையிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரை பறிக்காத ஆயுத வகை அது. அதாவது அதை உங்கள் மேலே செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய காது பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்கவே முடியாது, அந்த அளவிற்கு மோசமாக இருக்கும். வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் முழுக்க முழுக்க மூர்ச்சையாயிருவாங்க அப்படின்னு. நீங்கள் மயக்க மருந்து கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. உடல் இயக்கம் அப்படிங்கிறது முற்றிலுமாக இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு கோமா நிலைக்கு அதை கொண்டு போயிடுமா. அதற்கு பிறகு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நீங்கள் அவங்கள உயிர்த்தெழ வைக்க முடியும். கிட்டத்தட்ட அதுதான் அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் ஆர்ப்பாட்டங்களை கலைப்பதற்காகவும் ஒரு பீரியடில் சாம்பிள் டெஸ்டாகவும் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல். பட் முழுக்க முழுக்க ஒரு அதிபருக்கு எதிராக பயன்படுத்தியது இதுதான் முதல் முறை அப்படின்னு அமெரிக்கா இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா இந்த ஒளி ஆயுதத்தை மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் மின்காந்த துடிப்புகளோடு இணைத்து தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அதாவது இந்த மின்னணு சாதனங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது செயலிழக்க செஞ்சிடும். அது ஒன்ஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஜாமர் வச்சுருக்காங்கல்ல, எந்த மின்சாதனமும் யூஸ் ஆகாமல் இருக்குல்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷனை அந்த இடத்துல ஏற்படுத்திடுவாங்களாம். ரஷ்யாவிடம் இணையற்ற மேம்பட்ட மீயொலி வேக அமைப்புகள் பல உள்ளது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. அதாவது இந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற ஐசிபிஎம் இருக்குல்ல, அது கின்சால், அவன்காட், இது எல்லாமே ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ். இந்த ஹைபர்சோனிக் மிசைலில், ஐசிபிஎம் மிசைலில் இந்த வகையான சவுண்ட் சிஸ்டத்தையும் அப்ளை பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இன்னும் வேற என்னென்னலாம் கண்டுபிடிச்சி நம்மளை டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, இப்போது டைரக்டாக அமெரிக்காவில் சில சிக்கல்கள் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். வெளிநாட்டு நாணய கையிருப்புகளில் அமெரிக்காவினுடைய டாலரின் பங்கு இந்த நூற்றாண்டில் இல்லாத அளவிற்கு ரொம்ப குறைந்த நிலைக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் ரேட்டு 83 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் போச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் டாலருடைய ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறாங்க. வர்த்தக பற்றாக்குறை, வெளிநாடுகளுக்கு உபரி அமெரிக்க டாலர்களாக வழங்குறாங்க.
இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டாலர்கள் வெளிநாட்டு வங்கிகளால் கருவூல பத்திரங்கள் இப்போ ஜப்பான்லையும் சீனாவிலையும் அதிகமான அளவில் பத்திரங்கள் அமெரிக்கா விற்கிறாங்க. இப்போ கோல்டுக்கு நிகராக அமெரிக்காவினுடைய டாலர், அதை மையப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நான் பாண்டா எழுதி தரேன், அந்த டாலருக்கு இணையாக நான் பாண்டு பத்திரம் எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதிகமான கடன் பத்திரங்கள் அமெரிக்கா தன்னுடைய டாலருக்கு இணையாக யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்கன்னா ஜப்பான் கிட்டையும் சீனா கிட்டையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது ஜப்பானும் சீனாவும் எனக்கு நீ கொடுத்துருக்கீல கடன் பத்திரம், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு கோல்டாக திருப்பி கொடு, இல்லை எனக்கு பணமாகவே டாலராகவே திருப்பி கொடு அப்படின்னு சொன்னால் இனிமேல் அமெரிக்கா நோட்டு தான் அச்சடிக்கணுமே தவிர அவங்க கிட்ட டாலருங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, நமது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியளிக்கிறதுக்கு இது உதவுது. எதுக்கு? இந்த டாலருங்கிறது. ஆனால் வர்த்தக பற்றாக்குறையை சந்திக்காவிட்டால் வெளிநாட்டு கையிருப்புகள் சுருங்கிடும், வெளிநாட்டு டாலர் கையிருப்புகள் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதுதான். ஸோ இருப்பு நாணயமாக அமெரிக்க டாலருடைய அந்தஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிடும். மத்திய வங்கிகளுடைய மொத்த கையிருப்பில் சுமார் 66% இருந்த அமெரிக்காவோட பங்கு இப்போ 57% கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு தெளிவான மாற்றம் இல்லாததே அமெரிக்காவினுடைய இந்த டாலரைசேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம் அப்படின்னு இப்போ அமெரிக்க பங்குச்சந்தைகள், பங்குச்சந்தையினுடைய முதலீட்டாளர்கள் வருத்தப்பட்டு செய்தியை பதிவு செய்கிறாங்க. இது இப்படி இருக்க, இஸ்ரேல் ஈரானை தாக்குச்சு அப்படின்னா அது பேரழிவு தரக்கூடிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை தான். நீ அவங்கள அட்டாக் பண்ண அப்படின்னா, என்னுடைய பார்ட்னரை அட்டாக் பண்ணினா நான் உனக்கு எதிரியாக மாறிடுவேன் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு இப்போ சீனாவும் ரஷ்யாவும் சமிக்கைகள் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்பு கேம் ஆடவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜேடி வான்ஸ் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்க நடவடிக்கைகளை பற்றி ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்கள் படைகள் ஆபத்தில் இருக்கு, நாங்கள் விரும்பாத வகையில் ஈரானியர்கள் மிகவும் முட்டாள்தனமான ஒன்றை செஞ்சாங்கன்னா பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்போ ஜேடி வான்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா மட்டும்தான் அதனை சமாளிப்பதற்கு அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் சொல்றார். பட் நீங்கள் கொஞ்சம் ரஷ்யாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்னுடைய எதிர் வீட்டில் வாசலில் என்னோட துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்னை பார்த்து நீ நிற்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் உக்ரைன் மேலே அவர் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தார். ஏன்னா நாட்டோ படைகள் உக்ரைனில் போய் நின்றுச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்துன்னு அவர் நினைச்சாரு, போர் தொடிச்சார். இப்போ ஈரானை சுற்றி நீங்கள் இவ்வளவு வார்ஷிப்பை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரம் ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க, ஜோர்டானில் கொண்டு போய் வார்ஷிப்பை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, போர் விமானங்களை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, கத்தாரில் போய் போர் விமானங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்போது ஈரான் ஸ்திரத்தன்மை இல்லாமல் தன்னை சுற்றி ஒரு பெரிய அபாயம் இருக்கிறத தானே கருதுவாங்க. இதை பற்றி அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கணும்ல. பட் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. பட் ஈராக் மீது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஈரானோடான உறவுகளை துண்டிக்கிறதுக்கும் கடுமையான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத மிரட்டி விட்டுருக்காங்க ஈராக்குக்கு. ஏன்னா ஈராக் என்ன செய்யறாங்க, தன்னுடைய வான்வெளியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எங்களுடைய வான்வெளியை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈராக்கு கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுடைய வான் பாதுகாப்பு இயந்திரங்கள் உங்களுடைய வான்வெளியில் பறக்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு. பட் ஈராக் என்ன சொல்லுறாங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் இஸ்லாமிக் நாடுகள், நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகி வரோம், நாங்கள் எங்களுடைய வான்வெளியை உங்களுக்கும் கொடுக்க மாட்டோம், ஈரானுக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது ஈராக் உயர் அதிகாரிகளிடம் அமெரிக்க அதிகாரிகள் நேரடியாகவே பாக்தாத் ஈரானுடன் பொருளாதார ரீதியாக நெருங்கிய உறவை பேணி பாதுகாத்து வந்தால் அவர்களுடைய எண்ணெய் வருவாயை முடக்கி அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரத்தை அடியோடு நிறுத்தி விடுவோம் அப்படின்னு இப்போ பாக்தாத்துக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. இதுதான் இங்கே பிரச்சனையாக மாறி நிற்கிது. எந்த அரசியல்வாதிகளாவது அமைச்சர் பதவிகளை பெற்றால் புதிதாக ஈராக்கில் நீங்கள் புதுசாக ஒரு போஸ்டிங் போட்டு அதில் அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லை ஈரானுக்கு சப்போர்ட்டாகவோ ஒரு அரசியல்வாதியை நீங்கள் போஸ்டிங்கில் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக நாங்கள் பார்ப்போம், அப்போது ஈராக் மீது மறுபடியும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை அமெரிக்கா உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மிரட்டல் விடுத்திருக்கார். இதுக்கு காரணம் என்னன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை பூரா ஈராக்கினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் துரத்தி அடிச்சிட்டார். இப்போ மிடில் ஈஸ்டில் ஈராக்கில் மட்டும்
அமெரிக்க படைகள் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுவும் அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு காரணம். இப்படிப்பட்ட நிலையில யூகே ஒரு முக்கியமான தன்னுடைய விமானத்தை எங்கே அனுப்புறாங்க அப்படின்னா, ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இது எங்கே போகுது? ஈரான் இஸ்ரேல் போரை தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில பிரிட்டன் கத்தாருக்கு தன்னுடைய போர் விமானங்களை அனுப்பியிருக்காங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற கதையா இப்போ இங்கிலாந்து அரசு இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு. நாடு பொருளாதார ரீதியாக டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. யூகே கவர்மெண்ட் கலைக்கக்கூடிய நிலைக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானா அவங்கள பார்த்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு கட்டடத்தில் பயங்கரமாக தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது எந்த இடம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசம். இந்த பிரதேசத்தில் ஒரு 16 மாடி கட்டடத்தில் பயங்கரமான தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த தீ விபத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. அதான் விஷயம். நியூயார்க்கில் ஒரு பெரிய கட்டடத்தில் இந்த மாதிரியான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. குடியிருப்பு பகுதி. மக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே தீயில கருகி சாம்பலாக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். நள்ளிரவுக்கு பிறகு பாஸ்டன் செகோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் 15A அப்படிங்கிற அந்த குடியிருப்பில் பற்றி இருந்த தீ பயங்கரமாக ஸ்மெல் அடித்து என்ன பண்ணிருச்சு, மேலையும் பரவிருச்சு, 16வது ஃப்ளோர்லையும் பரவிருச்சு. அப்போது பெரிய வெடிப்பாக ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போராடி தான் அந்த தீயை அணைச்சிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட நியூயார்க் நகர தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு போய் அங்கே தீயை அணைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. அதிகாலை 3 மணிக்குள்ள தான் இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பிரேசிலுடைய அதிபர், அமெரிக்காவினுடைய அதிபருடைய சமாதான வாரியம் அப்படிங்கிறது காசால ஒன்று அமைச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா சேரமாட்டோம் அப்படிங்கிற அந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரத்துக்கு இணையாக ஒரு மாற்று அதிகாரத்தை உருவாக்குவதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சிப்பதாக இந்த பிரேசிலுடைய அதிபர் லூலா அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். எது எப்படியோ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிபர்களில் ஒருத்தர் தான் பிரேசிலுடைய அதிபர் லூலா. அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது, காசா அப்படிங்கிற அந்த இடத்துல ஐநாவுக்கு எதிராக புதியதொரு அமைப்பு உருவாகிறதுக்கு நான் எதிரி தான், நாங்கள் சேரமாட்டோம் அப்படிங்கிறத இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. சீனாவோ ரஷ்யாவோ இந்தியாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ இதில் சேரலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிடித்து வைத்த நீ பணத்தில் ரஷ்யாவினுடைய சொத்துக்களை வேணா நான் கொடுக்குறேன் காசாவுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுவும் அது அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள், அதை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, எது எப்படியும் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ அவங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையுமே நான் கலைக்கிறேன் அப்படிங்கிறது தான் டகாய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். டகாய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அடுத்து 3 மாசத்துல இந்த கவர்மெண்ட்டை நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டை கலைச்சிருவீங்களா, எதனால அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள இருக்குல்ல, அதற்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பதவியேற்ற சில மாதங்கள்லேயே ஜப்பானுடைய டகாய்ச்சி, இவங்க தான் பிரைம் மினிஸ்டர், நாடாளுமன்றத்தை கலைக்கிறாங்க. அடுத்து தேர்தலுக்கு ஏற்பாடு பண்றாங்க. கீழ் சபையை கலைக்கிறாங்க. இதுல ஒரு 463 பேர் உறுப்பினராக இருக்காங்க. பிப்ரவரி 8 அன்னைக்கு முன்கூட்டியே தேர்தல் நடப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஜப்பான் அரசு ஏற்படுத்தியிருக்கு. தைவான் குறித்து டகாய்ச்சி அவர்கள் கருத்து தெரிவித்த காலகட்டத்தில் இருந்து சீனாவுடனான பகை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் அவர் காட்டக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது இங்கே பேசுபொருளாகவும் மாறி இருக்கார். ஜப்பானினுடைய பிரதமர் டகாய்ச்சி தன் நாட்டை பாதுகாக்க விரும்புகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜப்பான் ஊடகங்கள் பெருசாக்குது. அப்போ மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. எதுக்கு? அதாவது சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்கல்ல, அவங்கள நாங்கள் வெளியேற்ற போகிறோம். அவங்கள நிறையா பேர் இஸ்லாமியர்களாக இருக்காங்க. ஜப்பானில் இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நாட்டில் இப்போது மத ரிலேட்டடான பிரச்சனையாக இது மாறி இருக்கு. பட் பெரும்பாலான ஜப்பானியர்கள் இவங்களுடைய அந்த பேச்சுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானுடனான சாத்தியமான போர் உட்பட பெரும் மாற்றங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு.
ஜோர்டான் அரசு அமெரிக்காவுக்கு ஆதரவாக தனது ஏர்பேஸையும் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா ஆயுத படைகளை மறுசீரமைப்பு செய்வதற்கான முடிவையும் வெளியிட்டிருக்கார். எது எப்படியோ ஜோர்டான் அரசு அமெரிக்காவினுடைய அடிமைங்கிறது தெரியும். ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் அவங்க தான் பாதுகாவலர்களாக இருந்து ஈரான் மீது அட்டாக் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போறாங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்ல இதற்கான ஒரு பெரியதொரு எதிர்பார்ப்பு. 27ஆம் தேதிக்குள் போர் நடக்கவில்லை எனில் போர் அடுத்து நடக்காது. ஆனா அதற்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துங்கிறது தான் எதிர்பார்ப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.